வணக்கம். டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 10. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இடும்பாதேவி டெம்பிள் பார்த்துட்டு நம்ம நேராக டெல்லிக்கு போகிறோம். மணாலியிலேருந்து ஒரு 12 ஹவர் நம்ம டாக்ஸியில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம்னா நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே டெல்லி ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம இடும்பாதேவி டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். பஞ்சபாண்டவர்களில் பீமனுடைய மனைவி தான் இந்த இடும்பாதேவிங்கிறவங்க. அவங்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலே உட்காந்து தவத்தில் இருந்தாங்கன்னா, அவங்க பிறப்பால் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க தவம் புரிந்து ஒரு மெய்ஞானியாக மாறினாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஜப்பானிய முறைப்படி அந்த இடும்பாதேவிங்கிறவங்களுக்கு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே சிலைகள்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோயிலுக்குள்ளே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலே தான் அவங்க உட்காந்து தவத்தில் இருந்தாங்கங்கிறதுக்காக அங்கே கோயில் கட்டப்பட்டிருக்கு. கோயிலுக்கு பின்னாடி அந்த மணாலியில் இருக்கிறவங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. நிறைய கூட்டமாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கோயில் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மணாலியிலேருந்து கீழே இறங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணாலியிலேருந்து ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. மேலே ஐஸ் உருகி கீழே அந்த ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆற்றுல போட்டிங்கு நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் நமக்கு டைம் இல்லாததுனால அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இதுவரையும் பயணம் பண்ணதுலேயே ரொம்ப மோசமான ரோடு, ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னா இந்த மணாலி ரோடு தான். கண்ணு முன்னாடியே அப்படியே மலை சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய பாறைகள்லாம் உருண்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. பயங்கர த்ரில்லிங்காக பயங்கர பயமாக இருந்துச்சு இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப. அப்புறம் அப்படியே வர்ற வழியில் ஒரு இடத்துல லஞ்ச் முடித்தோம். ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து கிளம்பி பஞ்சாப் வழியாக தான் நம்ம டெல்லிக்கு போகிறதா இருந்துச்சு. ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய பெரிய மலைகள் வந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய குகைக்குள்ளே, அதாவது ஒரு 8 கிலோமீட்டர் குகை, 7 கிலோமீட்டர் குகை, அந்த மாதிரி நீளமான குகைகளாக இருந்துச்சு. அந்த மாதிரி குகைக்குள்ளெல்லாம் கார் பயணம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டிரைவர் டீ காஃபி சாப்பிட்ணுன்னாரு. ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். நீண்ட ட்ராவல் நார்த் இந்தியாவுக்குள்ளே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் நைட்டு நம்ம டின்னருக்காக ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். ஹோட்டல்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஹோட்டல் மட்டும் இருக்கிறது இல்லை. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் ஹோட்டலு. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏதோ ஒரு பார்லிமெண்ட் கட்டடம் மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பெரிய நாட்டோட ஒரு பார்லிமெண்ட் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இதுதான் ஹோட்டலு. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்கிறப்ப ஒரு ஹோட்டலில் நிற்கிற ஃபீலிங்ஸே இல்லை நமக்கு. ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நிறையா ஒட்டக சவாரி இருக்குது, இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய வித்தியாசமாக நிறையா பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியில் காத்தோட்டமாக உட்காந்துக்கிறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கைத்துக்கட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதில் உட்காந்துக்கலாம், படுத்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸாக இருக்குல்ல. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் நம்ம நார்மல் தாலி ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஒரு நார்த் இந்தியன் தாலி. அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி டெல்லிக்கு ட்ராவல் பண்ணிட்டோம். நைட்டு 12 மணிக்கு தான் டெல்லி ரீச் ஆனோம். இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புன உடனே எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் நைட்டு 12 மணிக்கு டெல்லி ரீச் ஆனோம். வாங்க நாளைக்கு காலையில் டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நாளைக்கு ஃபுல்லாக. இப்போ குட் நைட்.